எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பொங்கல் கொண்டாடிட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம எப்படி மகிழ்ச்சி பொங்க, இன்பம் பொங்க, பொங்கலிட்டு வீட்டில் இருக்கவங்களோட சந்தோஷமா இருக்கமோ, இதே மாதிரி வரும் நாட்களும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்திச்சுக்கலாங்க. எங்க வீட்லங்க இந்த வருஷம் எங்க பொண்ணுக்கு பொங்கல் சீர் கொடுக்குறோம். பொங்கல் சீர் எங்க ஏரியாவில் எப்படி பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்கெல்லாம் பிறந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் கொடுப்போம். அந்த குழந்தை பொங்கலிட வரும்போது தான் கொடுப்போம். பூ பொங்கல்னு சொல்லுவோம். அதனால பொங்கல் சீர் இந்த வருஷம் தான் எங்கள் பொண்ணுக்கு கொடுக்குறோம். அதுக்காக இப்போ நாங்கள் அரவக்குறிச்சி கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கணும் இல்லைங்களா? அதனால நான் கொஞ்சமாக காகத்துக்கு வைக்கிறதுக்காக வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு தான் நான் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறேங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பொங்கல் இன்னொரு நாள் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. தை பூசத்தன்னைக்கு இல்லைன்னா தை வெள்ளி அன்னைக்கு எங்கள் பொண்ணு எல்லாரும் இருக்கிற அன்னைக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ அரவக்குறிச்சி கிளம்பிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு அந்த பொங்கல் சீர் வீடியோவுமே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் கொடுக்குறேன். இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இதே சந்தோஷம் நமக்குள்ள என்னைக்கும் தொடரணும். நம்ம ஊர்ல இருக்கவங்க, நம்ம நாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க அவ்வளோ பேருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க. வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணி இப்போ அரவக்குறிச்சி கிளம்பிட்டேங்க. எங்கள் குட்டிமா ஃபோன் பண்ணிட்டாங்க, அம்மாச்சி கிளம்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதனால நாங்கள் இப்போ எல்லாமே சீருக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ ஊருக்கு போயிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு வாசல் கோலத்தையும் இந்த வீடியோலையும் நான் கொடுக்குறேங்க. இந்த வருஷம் கோலம் அப்படியே வாசலில் பார்க்கும்போதே கண்ணை பறிச்சிச்சுங்க. கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் கண்டிப்பாக நான் போடவே இல்லைங்க, உண்மையை ஒத்துக்கிறேங்க. நான் இப்போ கோலப்போட்டி ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் இப்போ சமீப நாட்களில் போயிருந்தேன். அங்கே போனப்போ ப்ரைஸுக்குரிய கோலத்தையெல்லாம் செலக்ட் பண்ணப்போ நான் அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி 2 பொண்ணுங்கக்கிட்ட நான் நம்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டேங்க. அவங்க பொங்கல் அன்றைக்கி கண்டிப்பாக அம்மா நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கால் வலி, ஆனால் கோலம் போடணும்னு ஆசைங்க. அதனால் அவங்கள கூப்பிட்டு தான் நான் போட்டேன். கோலம் போட்ட தேவிக்கும் கவிதாவுக்கும் இந்த நேரத்தில் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அப்புறம் எங்கள் ஆஃபீஸ் வாசல்லையும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அவங்கள பற்றி நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. அவங்க எப்படி ரவுண்டெல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறதையுமே நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேங்க. இன்னொரு வீடியோவில் அதை கொடுக்குறேங்க. இந்த மாதிரி நைட்டே நாங்கள் போட்டு வச்சிட்டோம். அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டோங்க. சாமியெல்லாம் கும்பிடும்போது மனசுக்கு ஒரு நிறைவு. இந்த மாதிரி டேபிள்லேயுமே எங்கள் வீட்டு அம்மன், சாய்பாபா, மதரு எல்லாருக்கும் பூ வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு திருப்தியாக இப்போ ஊருக்கு கிளம்புறோங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் காகத்துக்கு எடுத்து வச்சுட்டோங்க. எங்கள் வீட்டு காக்கா வெள்ளை இருந்தால் தான் எடுக்குங்க. அதனால் வெறும் பொங்கலாக கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணினேன். அடுத்து எங்கள் பொண்ணுக்கு பொங்கல் சீரெல்லாம் எடுத்துக்கிட்டு அரவக்குறிச்சி வந்தேங்க. அரவக்குறிச்சி வரும்போதே அம்மா அப்பா ஞாபகம் தான் நமக்கு வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தாயில் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தாய் வீடு தாங்க நமக்கு முதல் கோயில். அதனால் போய் அப்பா அம்மாவையும் சாமி கும்பிட்டுட்டு நான் எடுத்துகிட்டு போன பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டு காகத்துக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பொண்ணு வீட்டுக்கு வந்தேன். பொங்கல் அன்றைக்கி அரவக்குறிச்சியில் இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சம்மந்தி வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு நாங்கள் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கும் ரெடியாகி இந்த வீடியோ கொடுக்கும்போது பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டோங்க. பொங்கல் சீருக்கு நாங்கள் எப்படியெல்லாம் தயாராகி என்னெல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் சந்திப்போம். மறுபடியும் எல்லாருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க.